போன சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த டீமானிக் டைப் மான்ஸ்டரை அப்படியே எண்ணெயை ஊற்றி கொளுத்தி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க காய்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 18 ஓப்பன் பண்ணால் அந்த டீமானிக் பீஸ் எரிஞ்சு போயிருக்கும். அப்போ நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் உள்ளே இருந்து ஏதாச்சும் எவாலுவேஷன் மெட்டீரியல் இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே பார்த்தா உள்ளே அதுக்குள்ளே ஒரு ரோஸ் கலர் எவாலுவேஷன் மெட்டீரியல் இருக்கும். அப்படியே ஜெம் மாதிரி அது மினுக்குது காய்ஸ். நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு இதுதான் அந்த டீமானிக் டைப் மான்ஸ்டரோட எவாலுவேஷன் மெட்டீரியலா, இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க அப்படியே பக்கத்தில் பார்க்குறான். பக்கத்தில் பார்த்தா அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சொன்னாப்புல இது டீமானிக் பீஸ் அடித்து போட்ட அந்த மியூட்டேட்டட் கேட்டில் இதை நான் அப்படியே மறந்தே போயிட்டேன் அப்படின்னு ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி அதிர்ஷ்லட்சுமி என் பக்கம் இருக்கான், அதனால தான் ஒரே கல்லில் எனக்கு 2 மாங்காய் அடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு, சரி இந்த கேட்டுக்குள்ளே என்ன எவாலுவேஷன் மெட்டீரியல் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அறுத்து அப்படியே கீறி பார்க்குறான். உள்ளே பார்த்தா ஒரு எவாலுவேஷன் ஸ்டோன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் அப்படியே முத்து மாதிரி இருக்குது. இதைத்தான் எதிர்பார்த்தேன், இதுதான் எனக்கு நல்லாவே பழக்கப்பட்ட மெட்டீரியல், இதுதான் எனக்கு தெரிஞ்ச எவாலுவேஷன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறான். அது பார்த்தீங்கன்னா அப்படியே முத்து மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது கைஸ். ஹீரோவும் சரி நம்ம இந்த எவாலுவேஷன் மெட்டீரியலில் கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவாலுவேஷன் மெட்டீரியல் சாப்பிட போகிறான். ஃபஸ்ட்டு நம்ம அந்த டீமானிக் டைப் எவாலுவேஷன் ஸ்டோனையை முதல்ல சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றான். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தலைலாம் சுற்ற ஆரம்பிச்சது. தலைலாம் சுற்றிட்டு அப்படியே பயங்கரமாக வலிக்குது காய்ஸ். அவன் உடம்புலாம் வலியில் அப்படியே பயங்கரமாக துடிக்கிறான். துடிச்சிட்டு கத்துறான் கற்று. அப்படியே பார்த்தீங்கன்னா அவனோட வாயில் கண்ணில் அப்படியே டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஒளி வந்து அடிச்சுட்டு போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா அவனும் வலி தாங்க முடியாமல் தடுக்க ஒரு வழியாக அதை கன்சியூம் பண்ணுறான். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம ஹீரோ இந்த லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைம் டிமானிக் எவாலுவேஷன் மெட்டீரியலை கன்சியூம் பண்ணுறது ஃபஸ்ட் டைம். ஃபாஸ்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து நல்ல சக்தியெல்லாம் கெயின் பண்ணிட்டு லோ லெவல் அந்த ஜாம்பிஸ் இருக்கும் இல்லையா, அதில் இருக்க எவாலுவேஷன் ஸ்டோனை கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் டிமானிக் டைப் எவாலுவேஷன் மெட்டீரியலை கெயின் பண்ணியிருப்பான். இந்த லைஃப்பில் கொஞ்சம் அது சீக்கிரமே நடந்ததுனால அவனுக்கு பயங்கரமான வலி கொடுத்துருக்கு ஹீரோவும். ஸோ இதுதான் அந்த டீமானிக் டைப் எவாலுவேஷன் மெட்டீரியலா, நார்மல் எவாலுவேஷன் மெட்டீரியலுக்கும் இதுக்கும் இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவனுக்கு புரிய வருது. அப்படியே ஹீரோ வழியில் கற்றுட்டு இந்த மாதிரி வழியை நான் ஃப்யூச்சரில் கூட உணர்ந்தது இல்லை, இது ரொம்ப பயங்கரமான உணர்வாக இருக்குது. இந்த இடத்துல ஃப்யூச்சர்னு மென்ஷன் பண்ணுறது ஹீரோ ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை சேர்ந்தவன், அங்கே இறந்து திடீர்னு பாஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்திருப்பான், அதை தான் இங்கே ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க கைஸ். யாரும் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நான் என்னோடய பவரை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து ஒரு கல் எடுக்கிறான். கல் எடுத்துகிட்டு அங்கே இருக்க ஒரு வால் மேலே எறிதான். அந்த வாலும் பார்த்திங்கன்னா நொறுங்கி போயிடுது காய்ஸ். ஸோ இதுதான் என்னோடய ஸ்ட்ரென்த்தாக இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க, இப்போ அந்த நார்மல் ஹியூமன்ஸோட இந்த ஹீரோ 4 மடங்கு அதிகமான ஸ்ட்ரென்த் அட்டன் பண்ணியிருக்காங்க காய்ஸ். இதுதான் அந்த ஸ்டோனை கன்சியூம் பண்ணதுனால அவனுக்கு கிடைச்ச பவர், அதாவது ஃபிசிக்கல் பவர். ஓகேவா, அடுத்து நான் என்னோடய எபிலிட்டி டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட எபிலிட்டி டெஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறான். அவனோட எபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்னோ, அதாவது ஃபயர் மேஜிக் மாதிரி கைஸ். இந்த ஃபயர் மேஜிக் மாதிரி அப்படியே ஃபயர் மேஜிக்லாம் கையிலேருந்து யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி அவன் கையில் பார்த்தீங்கன்னா அப்படியே நெருப்பு வருது. எப்பட்றா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ரொம்ப நல்லது இன்ஃபர்னோ எபிலிட்டியா, இந்த எபிலிட்டி தான் என்னோடய பாஸ்ட் லைஃப்லேயும் இருந்துச்சு, இப்போவும் இதுதான் என் கூட இருக்குது. என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் நிறையா நேரம் இதை யூஸ் பண்ணி தான் நான் ஆபத்துலேருந்து தப்பிச்சிருக்கேன், இதுதான் என்னை நிறையா நேரம் ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்கும் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த எபிலிட்டியால் ஈஸியாக மற்ற எபிலிட்டியும் அடாப்ட் பண்ணிக்க முடியும். உண்மையிலே இது ஒரு சாதாரண எபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அந்த எபிலிட்டியுமே யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்க்குறான். அப்போ பார்த்திங்கன்னா அவனை சுற்றி ஒரு நெருப்பு சூறாவளியே உருவாகுது கைஸ். நெருப்பு சூறாவளி அப்படியே அவனை சுற்றி உருவாகுது. ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இந்த இன்ஃபர்னோ எபிலிட்டி மூலமாக மற்ற ஸ்கில்ஸையும் ஈஸியாகவே நம்ம அடாப்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிலிட்டியை பற்றி நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் ரேர் எபிலிட்டி இல்லை தான், ஆனாலும் இது ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பெஸ்ட் எபிலிட்டி. ஸோ ஐ ஆம் வெரி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்டர் 90 பார்க்கலாம். சாப்டர் 80 முடிச்சு சாப்டர் 90 ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோ முன்னாடியே சொல்லியிருப்பான் இல்லையா, டீமானிக் டைப் எவாலுவேஷன் மெட்டீரியலில் கன்சியூம் பண்ணால் ஒரு 2 எபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் மொதல் எபிலிட்டி இன்ஃபர்னோ எபிலிட்டி அவனுக்கு கிடச்சிருக்கும். ஹீரோ இப்போ 2வது எபிலிட்டி பற்றி யோசிச்சு பார்க்குறான். இந்த செகண்ட் எபிலிட்டி என்ன நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு இது வரைக்கும் நினச்சி பார்க்காத ஒரு எபிலிட்டி கிடச்சிருக்கும். அப்படி என்னடா எபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு கல் மேலே அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். அப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கல் மேலே அந்த எபிலிட்டி டெஸ்ட் பண்ணுறான். அந்த ஒரு கல் 2 கல்லாக மாறிடுது. அப்போ தான் இது ஒரு விஷயம் புரிய வருது நம்ம ஹீரோவுக்கு. ஸோ இது டூப்ளிகேஷன் எபிலிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு இது ஒரு சரியான ரேர் எபிலிட்டியாக இருக்குது, இது வரைக்கும் இந்த மாதிரி எபிலிட்டி கிடைக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சந்தோஷப்படுறான்.
அப்போ ஹீரோவும் இது டூப்ளிகேஷன் எபிலிட்டி தான், இதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எப்படி இது ஒரு டூப்ளிகேஷன் எபிலிட்டி, அதுவும் ஒரு ரேரான எபிலிட்டி எப்படி எனக்கு கிடச்சது அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா எபிலிட்டிக்கும் ஒரு லிமிட் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த எபிலிட்டிக்கும் ஒரு லிமிட் இருக்குது. இந்த எபிலிட்டி மூலமாக ஒரு பொருளை ஒரு க்ளோன் தான் உருவாக்க முடியும். அதாவது ஒரு பொருளை வச்சு ஒரே ஒரு டூப்ளிகேட் மட்டும் தான் உருவாக்க முடியும். 2வது 3வது 4வது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஒரு டூப்ளிகேட்டை உருவாக்க முடியாது. அதுதான் இந்த எபிலிட்டியோட ஒரு லிமிட் காய்ஸ். இந்த எபிலிட்டிக்குமே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது காய்ஸ். அது என்னென்னு இப்போ நம்ம ஹீரோ காட்டுவான். இப்போ பார்த்தீங்கன்னா இது கல் மேலே மட்டும் இல்லை, எவாலுவேஷன் மெட்டீரியல் மேலே யூஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த பூனை இருக்குல்லையா, அதுலேருந்து எடுத்த எவாலுவேஷன் மெட்டீரியல் மேலே இந்த எபிலிட்டியை யூஸ் பண்ணி பார்க்குறான். அதுவுமே பார்த்தீங்கன்னா 2 ஆகுது. இப்போ இந்த ஹீரோ நம்ம 2யுமே சாப்பிட்டு பார்க்கான். அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இது ஒரிஜினல் மட்டும் இல்லை, டூப்ளிகேட்டுக்கும் அதே மாதிரி பவர் இருக்குது. அதாவது இப்போ ஒரிஜினல் எவாலுவேஷன் மெட்டீரியலுக்கு இருக்க அதே பவர் தான் டூப்ளிகேட்டுக்கும் அப்படியே இருக்குது காய்ஸ். இதுதான் இந்த எபிலிட்டியோட ஒரு அட்வான்டேஜ் மாதிரி. ஒரிஜினலுக்கு என்ன பவர் இருக்கோ அது அப்படியே டூப்ளிகேட்டுக்கும் இருக்கும். இதனால ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது காய்ஸ். நம்ம ஹீரோவும் அந்த கேட்டுக்கிட்ட இருந்த இடத்த எவாலுவேஷன் மெட்டீரியல் டூப்ளிகேட் பண்ணி சாப்பிட்ருப்பான் இல்லையா, அதுலேருந்து அவனுக்கு 2 மடங்கு சக்தி கிடச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே எபிலிட்டியை தான் மேலே யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவன் மேலேயே அந்த எபிலிட்டியை யூஸ் பண்ணி பார்க்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அந்த எபிலிட்டியை யூஸ் பண்ணி பார்க்குறான். வா, இது என்னோடய அவுட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. நான் நினச்சதை விட அந்த எபிலிட்டி ரொம்ப அதிகமாகவே பவர் கொடுக்குது. இது நான் நினச்சதை விட ரொம்ப அதிகமான அளவுக்கு சக்தி உடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்க்க, அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு 2 ஜாம்பி வந்திருக்கும். என்னடா இது ஜாம்பி வருதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ டீமானிக் எவாலுவேஷன் மெட்டீரியல் சாப்பிட்ருப்பான் இல்லையா, அதோட ஆறாவை அப்சர்வ் பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கும். அப்போ தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. டீமானிக் எவாலுவேஷன் மெட்டீரியலோட அந்த ஸ்டோனை கன்சியூம் பண்ணால் அது மூலமா அதை விட லோ லெவலாக இருக்க பீயிங்ஸ் எல்லாம் அதை தேடி வரும். அதாவது ஜாம்பிஸ், பீஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறத சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் இதுதான் என்னோட டேர் டெவில் பிளானை யூஸ் பண்ணுறதுக்கான சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை 2 ஆகிக்கிறான். அதுவுமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுது. வா, இது நல்லாவே சக்ஸஸ் ஆகிடுது. இதுதான் எனக்கான சரியான நேரம், இன்றைக்கி அதிர்ஷ்டம் என் பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த லோ லெவல் ஜாம்பியாவையும் அட்டாக் பண்ண போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அதோட இந்த சாப்டர் முடிவடையுது. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிவடையுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாவி வந்திருக்கவே மாட்டா. அது எனக்குமே மனசுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் சாவி வரணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிவடையுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.